தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் பயணியை அறைந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு உள்ளார். ஓட்டுநர் முதியவரை அடிக்கும் காட்சிகள் வெளியானதை அடுத்து காவல்துறையினர் ஓட்டுநர் அன்புராஜை கைது செய்து உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயணியை அறைந்த பேருந்து ஓட்டுநரை கைது செய்து உள்ளனர். திருச்சியில் தனியார் பேருந்தை வேகமாக இயக்கியதை தட்டி கேட்ட முதியவரை அறைந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு உள்ளார். திருச்சி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் சென்ற பேருந்து வேகமாக இயக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பயணி ஒருவர் இவ்வளவு வேகமாக ஓட்டாதீர்கள் அல்லது என்னை இறக்கிவிட்டு விடுங்கள் என கூறியுள்ளதை அடுத்து பயணியை அறைந்த பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு உள்ளார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், தகவல்களை பகிரலாம். இனிதா, திருச்சி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை பஞ்சப்பூர் நோக்கி தனியார் பேருந்தானது சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பேருந்தில் பயணித்த பயணி ஒருவரை அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அன்புராஜ் என்பவர் அவரை பேருந்தில் இருந்து அழைத்து செல்லும் பொழுது, அதாவது அந்த தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்து வேகமாக இயக்க வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. மேலும் அந்த பேருந்தானது தொடர்ந்து அந்த ஓட்டுநர் வேகமாக இயக்கி வந்ததை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவர் முறையிட்டுள்ளார். இருப்பினும் இதில் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் பஞ்சப்பூரில் பேருந்து நின்றவுடன் பயணி இறங்கி சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடுமையாக தாக்கியுள்ளார். அவரை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அந்த பயணியை தாக்கிய ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அன்புராஜ் என்பவரை கைது செய்துள்ள போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தனியார் பேருந்துகள் வேகமாக திருச்சி மாநகரில் செல்கிறது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே தொடர்ந்து அவர்கள் வைக்கும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்திற்கு உள்ளே தனியார் பேருந்துகள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. இருப்பினும் இந்த பேருந்துகள் உள்ளே சென்று அங்கு பயணிகளை ஏற்றி அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இது தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டும் இது தொடர்பான வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு பேச்சுவார்த்தையில் முடித்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பயணியை தாக்கிய ஓட்டுநரை கைது செய்துள்ள சம்பவம் தற்பொழுது மேலும் இது போன்ற பயணிகளிடம் ஓட்டுநர்கள் நடத்துவதை கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். தற்பொழுது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.